ஒரு பியூட்டிஃபுல் ஏஞ்சல் மெசேஜோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய் ஹலோ ஆல். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் மெசேஜ் இன்னைக்கு எனக்கு டவுன்லோட்ஸில் இருக்கு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. ஆர் யூ எக்ஸைட்டட்? ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து மெசேஜஸ் கிடைக்கிறதும் ஏஞ்சல்ஸோடைய மெசேஜஸை நம்ம அனுபவிக்கிறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் ஒரு தனி சுகம்தான். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு கைண்ட்லி அஃபர்ம் தெம். ஓகே, பிகாஸ் அந்த மெசேஜஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னாலே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சி, ஏஞ்சல்ஸ் ஆர் நத்திங் பட் எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்களுக்கு புரியுது அப்படின்னா இன்னும் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி அஃபர்ம் பண்ணுங்க. பட் வாங்க இன்னைக்கு ரீடிங்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ண போறோம். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? யூ வாண்ட் தெம் டு ப்ரொடெக்ட் யூ ஆர் பிளெஸ் யூ? உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏஞ்சல்ஸ், இல்ல உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரெண்டுமே நினைக்கிறீங்கன்னா நீங்க 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்ட்டு. அந்த ரீடிங்கை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் அஃப்கோர்ஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்ன நன்றிகள். அண்ட் ப்ளீஸ் இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க பை ஷேரிங் மை பேஜ் அண்ட் மை சேனல். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வாட் எவர் இட் மைட் பி, ஷேர் பண்ணுங்க. அண்ட் டேரோ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் ஹெட் ஆன் டு மை இன்ஸ்டாகிராம் பேஜ். நிறைய சீரீஸ், டேரோ மீனிங் சீரீஸ்லாம் வரப்போகுது. ஐம் ஷூர் இட்ஸ் கோனா பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாங்க, டேரட் 6 சென்ஸ்ல அங்கேயும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ண போறது, வாங்களேன், இன்னும் ஐ மேக் இட் ஈஸியர் ஃபார் யூ. இதை வந்து அப்படியே ஒரு லைவ் ரீடிங்காக பண்ணணும்னு எனக்கு ஆசை ஆஸ் யூஷுவல். பட் எனக்கு சொல்லுங்க, ஐ யூ ரியலி என்ஜாயிங் மை லைவ் சீரீஸ்? எனக்கு அது சொல்லுங்க. ஏன்னா லைவா எடுக்கிறது வந்து எந்த கட்ஸ் பிரேக்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுக்கிறது வந்து இட்ஸ் ப்ரிட்டி மச் அ சேலஞ்ச். பட் ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஐ ரியலி வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இந்த ரெண்டுத்துல ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன பவுண்டரிஸ் நம்மளே செட் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க. நோ, லெட்ஸ் நாட் டூ தேட். பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதா? உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி, டாக்ஸிசிட்டி, அந்த மாதிரி என்னன்னே சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தேவைப்படுதுன்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, எனக்கு எல்லாமே இருக்கு, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செட்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள I'll give you 5 seconds. ஆல்ரைட், இப்போ நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணலாம்? ப்ரொடெக்டா, பிளெஸ்ஸா? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. கடைசியில் நான் அதுதான் சூஸ் பண்ணேன்னு பார்த்துடலாம். என்ன சூஸ் பண்ணலாம்? ப்ரொடெக்டே சூஸ் பண்ணலாமா? ரைட், பிளெஸ் இங்க வச்சிடலாம் சேஃபா. ப்ரொடெக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ்? எடுக்கிறதுக்குள்ளேயே லா ஆஃப் அட்ராக்ஷன் கார்டும் ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸ் கார்டும் வருது. அதாவது சி, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஏன் பியூட்டிஃபுல் சொல்றேன்னா, நான் வந்து ரொம்ப அழகா ஷஃபிள் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஷஃபிள்லாம் பண்ணாத, ப்ரொடெக்ஷனுக்கு இதுதான் கார்டு அப்படின்ற மாதிரி எடுக்கும் போதே அழகா கார்ட்ஸ் விழுது. நீங்க ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்? எதுக்கு நம்ம LOA ப்ராக்டிஸ் பண்ணணும்? அது நமக்கு ஒரு சேஞ்ச் இன் மைண்ட் செட் கொடுக்குங்க. நம்ம வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு, இதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இன்னும் நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்க முடியுமா அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். நாட் ஓன்லி தட், ஒரு நல்ல வைப்ல நம்மளை வைக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான வைபை நமக்கு கொடுக்கும். நம்மளை எப்பவுமே ஒரு நம்மளால முடியும், வில் ட்ரை மோர் அப்படின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆல்சோ காஸ் அண்ட் எஃபெக்டில் நீ இதெல்லாம் பண்ண, அதனால இதெல்லாம் உனக்கு நடக்குது அப்படின்ற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய தாட்ஸ், எனர்ஜிஸை சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கெட்ல போடுற மாதிரி சரியான இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நீ அதை ஃபாலோ பண்ணு. ஒன்று நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உனக்கு நான் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறேன், நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன், உனக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன், உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஆனா
நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணு, அந்த டூல் தான் உனக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக்ஸ், பிடிக்காத விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மிரர் டெக்னிக் பண்ணுங்க, இல்லை பேலீஃப் டெக்னிக் பண்ணுங்க ஏதாவது அட்ராக்ட் பண்ணணும்னா. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நம்ம சேனல்லையே நிறைய விஷயங்கள் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்க லைஃப் இன்னும் பெட்டர் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் உங்களுக்கான ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸ். உங்க ஸ்பிரிச்சுவல் டீம் தாங்க உங்களுக்கு தேவையானதை செய்யும். எனர்ஜி ஒர்க், இப்போ இந்த எனர்ஜி எண்ணங்கள் இதை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றதே எனர்ஜி ஒர்க் தான். உங்க எனர்ஜிஸ், உங்க எண்ணங்கள் எல்லாம் எங்க நீங்க வச்சிங்கன்னா, பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். பியூட்டிஃபுல். திஸ் இஸ் இதனாலதான் நான் லைவ் ரீடிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஃப்ளோலியே போயிட்டு இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. திருப்பி நம்ம கட் பண்ணி வரும்போது கூட நம்ம மைண்டு கூட மாறும். பட் டாரோ இஸ் அமேசிங், ஆரக்கிள் இஸ் அமேசிங். எனர்ஜி ஒர்க், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உன்னுடைய எனர்ஜிஸை நீ சேஃப்கார்ட் பண்றதுக்கு நீ முதல்ல உன்னை பக்குவப்படுத்திக்கணும். நீ உன்னை பக்குவப்படுத்தும் போது உன்னோட எனர்ஜிஸ் நல்ல ஹை வைப்ரேஷன்ல இருக்கும் போது நான் இன்னொன்னு ஈஸியரா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்க என்ன எனர்ஜி எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ் வந்து தே வில் ரெஸ்பாண்ட். பட் நீங்க கேட்கணும். அது கூட எனர்ஜி ஒர்க் தான். நீங்க கேட்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும், ஐ வாண்ட் திஸ் டு ஹேப்பன். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு வருது? நீ என்னை நம்பு, வேற எதையும் நம்பாத. உன்னோட ஸ்பிரிச்சுவல் டீம் உன் கூடயே இருக்கு, நாங்க உன்னை கைட் பண்றோம். பட் இன்னும் உனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணு. நீ ப்ராக்டிஸ் பண்ண அந்த லோ வைப்ரேஷன், ஐயோ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நான் ஒரு நெகட்டிவிட்டியில இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த ஒரு வைப்ரேஷன்ல இருந்து நாங்க உன்னை விடுவிக்கணும்னா நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் உன்கிட்ட இருந்து ஒரு முயற்சி இருக்கணும் இல்லையா? அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணு. உன்னோட எனர்ஜிஸை நீ பத்திரமா பார்த்துக்கோ, மற்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். பட் அதையும் தாண்டி உனக்கு வேற என்ன வேணும்னாலும், அதையும் தாண்டி உனக்கு என்ன வேணும்னாலும் the angels are there to guide you. வாவ், இங்க பாருங்க, ஏஞ்சல் அத்தீனா வந்திருக்காங்க. என்ன மெசேஜ்னா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு பி பவர்ஃபுல். நீங்க ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல் தான், அண்ட் யூ ஆர் சேஃப். அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. யூ நோ ஹவு டு பி பவர்ஃபுல் இன் அ லவ்விங் வே தட் பெனிஃபிட்ஸ் அதர்ஸ் as well as yourself. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுங்க, உங்களை பாதுகாத்துக்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சா போதும். பட் பாருங்களேன், நீ ரொம்ப பவர்ஃபுல்னு முதல்ல நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. செம. ஏங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க அதை அக்செப்டே பண்ணலையா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு? எனக்கு தெரியல, உங்க கார்ட்ஸ் வழியா பாக்குறேன். பட் இஃப் யூ திங்க் நீங்க வந்து பவர்ஃபுல் இல்லை, நான் இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ வயா யுவர் கார்ட்ஸ், யூ ஆர் வெரி 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 பவர்ஃபுல். அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். வாவ், கிரேட். நைட் ஆஃப் கப்ஸ், இவ்வளோ நாள் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. யூ ஹாவ் ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஃபார் இட்டுங்க. ரொம்ப நாள் பகல் நேரம் எதுவுமே பார்க்காம நீங்க அதற்காக பயங்கரமா முயற்சி செஞ்சிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களை இப்போ தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கிற நேரத்துல ரொம்ப இமோஷனலா நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடும். உங்களை அந்த விஷயமே நடக்க விடாம தடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்குதான் ப்ராப்ளம் நீங்க ப்ரொடெக்ட் சூஸ் பண்ணீங்களா இன்ட்யூட்டிவான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்கிறதுக்குள்ள எப்பா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி நிறைய இமோஷனல் இஷ்யூஸ், நிறைய இதை எப்படி நான் பண்ணி முடிக்க போறேன், என்ன பண்ண போறேனே தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் வரும். அதற்கான தடைகளும் வரும். பட் உங்க ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, எவ்வளோ தடை வந்தாலும் இந்த விஷயம் எனக்கு வேணும், எனக்கான விஷயம் இது, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா டைட்டா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிச்சு அதை நீங்க பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். அதுவும் அந்த தைரியமா ஒரு கால் எடுத்து வச்சுட்டீங்க பாருங்களேன், உங்களோட பிரச்சனையே போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, போனா என்ன ஆகும், போலனா என்ன ஆகும். நிறைய எஃபர்ட் போடுறீங்க, ஆனாலும் சந்தேகப்படுறீங்க, உங்களை சந்தேகப்படுறீங்க. ப்ராப்ளி அதனாலதான் ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸ் அப்படின்ற கார்டு வந்ததோ. நீ என்ன நம்பு, அந்த பண்ணலாமா வேண்டாமான்ற சந்தேகமே வேண்டாம். அதை விட்டுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்துங்க.
சக்ஸஸ் இஸ் yours. கார்டு ரீடிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இந்த கார்டு வந்து 1111 அந்த மாதிரி ஒரு கார்டு. தைரியமாக செய்யுங்க, விடாமுயற்சியோட செய்யுங்க, வேகமாக செய்யுங்க. இந்த உலகமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. உங்கள் சக்தி எங்கே தெரியுமா இருக்குது? உங்களுடைய கைகளில் தான். ஒருத்தங்களுக்கு செவி வலி நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்து விஷுவலாக ஒரு விஷயத்த பார்த்து பண்ணுறது நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து யூனோ பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் புரியும். பட் உங்களுக்கு எதையுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் புரியும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ இட். பண்ணுங்க, விடாமுயற்சியோட கைகளை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் இஸ் yours. அண்ட் உங்கள் சக்ஸஸை நிறைய பேர் கொண்டாட போகிறாங்க. நீங்களும் கொண்டாடணும், அதுதான் இன்னும் முக்கியம். கொஞ்சம் அது வரைக்கும் அடக்கி வாசி. உங்களுக்கு லைஃப்ல கிடைக்க போற பிளெஸிங்ஸ், நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க கோல்ஸ் எல்லாத்தையுமே திருப்பியும் சொல்றேன், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்ச மெசேஜ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இது உங்களோட எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த ரீடிங்கை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தட் இஸ் லைக் த பிகெஸ்ட் சப்போர்ட் யூ கேன் கிவ் மீ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா இதோ ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டேக் கேர். சரி, இது ஒரு பக்கம். இப்போ லெட்ஸ் டூ ஆர் ரீடிங் ஃபார், ஏன்னா லைவ் ரீடிங்காக வேணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிரேக் பண்ணி டேக் 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 எல்லாம் வேணாம். அடுத்து வாங்க, பிளஸ். பியூட்டிஃபுல். அதை பார்க்கும் போதே ஒரு அப்படி இருக்குல்ல, என்னன்னு தெரியல, நல்லா சந்தோஷமா இருக்கு. போதும் என்ற மனமே, அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? போதும்டா, கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. கரெக்டு தாங்க, தப்பே இல்லை, தப்பே இல்லை. அந்த மனசு தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. வி வாண்ட் மோர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்க கேட்க கிடைக்கும், பட் அதுக்கு நம்மளோட எஃபர்ட்டும் இருக்கணும் இல்லையா? என்ன மாதிரி பிளெஸிங்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். யூ வாண்ட் அபண்டன்ஸ், பட் அந்த அபண்டன்ஸில் என்ன நிறைய எதிர்பார்க்குறீங்க? ஆரோக்கியமா, செல்வமா? செல்வம்னா ஐ மீன் தங்கம், பணம், அந்த மாதிரி உங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்ல உறவுகளா, சிந்தனைகளா? என்ன பிளெஸிங் வேணும் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கான கார்டு கியூபிட். ரிலேஷன்ஷிப்பா? ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நான் போகணும், இந்த உறவை இன்னும் நான் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் டைமுங்க. சரியான நேரம் இதுதான். உறவுகளை எப்படி மேம்படுத்தணும்? அப்போ உங்க கார்டில் என்ன இருக்குன்னா, நீ உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த உறவை மேம்படுத்தணும்னா சரியான உறவுகளை உங்க வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, தெளிவான உறவுகளை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா இல்லையா? கார்டை பார்க்கும் போது நீங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலையோ அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். பட் வராங்க உங்க லைஃப்ல. உங்களுடைய அவேக்கனிங்க்கு அப்புறம் நிறைய பிளெஸிங்ஸ் நீங்க வந்து உங்க ஏஞ்சல்ஸை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் ஆஸ் வெல். ஸோ அவங்க வழியா ரொம்ப உங்களை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான உறவுகள் உங்களுக்கு அமைய போகுது. இங்க பாருங்களேன், ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தாங்க எனக்கு லைஃப் கார்ட்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த கார்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வர கார்டை பார்த்துங்க, ரிலேஷன்ஷிப். நான் என்ன சொல்றது, நிஜமாவே நீங்க பிளெஸ்டு தாங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஐம் பிளெஸ்டுன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நிறைய பிளெஸிங்ஸ் உங்களை வந்து சேரட்டும். நான் என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன், ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அதுதான் பிளெஸிங்கா எதிர்பார்க்குறீங்களோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த கார்டு வந்து ரிலேஷன்ஷிப்பா வருது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் முதல் உறவு உனக்கும் நீ ரொம்ப நம்புறவங்க கூடயும் தான். அது கடவுளா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கலாம். கடவுளே உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சித்தர்கள், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த உறவை தாண்டி தான் மற்ற எல்லா உறவுகளும், உங்களுக்கு பிடித்தவர்கள், மற்றவர்கள் எல்லாமே. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீ மற்றவங்களுக்காக எப்பவுமே நின்று இருக்க. ஓகே, யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்காகவும் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களையும் மீறி நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு சில விஷயங்கள் நமக்கு விட்டு கொடுக்க வந்து கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் செய்யணுமாடா, என்னடா இது அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். பட் அதையும் தாண்டி நிறைய அந்த உறவுக்காக செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வியோட தான் இந்த கார்டு உங்களை தேடி வருது. வாட் ஹவ் யூ டன் ஃபார் யுவர் செல்ஃப்? சொல்லுங்க.
மனம் திறந்து சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? தோணும் இல்லையா? என்னங்க பண்ணிட்டோம்? என்ன கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன், எனக்காக இன்னும் நான் எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணலையே. அப்போ அந்த உறவு வந்து இன்னும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? கிவ் மோர் செல்ஃப் லவ் டு யுவர் செல்ஃப். நிறைய செல்ஃப் லவ் கொடுங்க. என்ன மாதிரியான திஸ் கார்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான கார்ட்ஸ் வருதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உறவு அப்படின்ற போதே நம்மளுடைய உறவுகள் இன்னும் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மன்னிக்கணும். இது நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. என்னைக்கு நான் ஒரு சில பேரை என் வாழ்க்கையில மன்னிப்புன்னு சொல்ல முடியாது, சரி இப்போ லெட் கோ, forgive is probably let go, அதை என்னைக்கு நான் செஞ்சேனோ அன்னையில இருந்து என் லைஃப் ரொம்பவே பெட்டரா இருக்கு, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த லெட் கோ பண்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு ப்ராசஸா இருந்தது, முடியல. ஆனா என்னைக்கு நான் வந்து சரி இன்னமே இதை பத்தி யோசிக்க வேணாம், திஸ் இஸ் கான், நான் ஜஸ்ட் சரண்டரிங் டு த யூனிவர்ஸ்ன்னு என்னைக்கு நினைச்சேனோ அன்னைக்கு திங்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங் பெட்டர். ஸோ ப்ராபப்ளி நீங்க யாரையும் இன்னும் மன்னிக்காம ஓப்பனும் சொல்லுங்க, ஜஸ்ட் ஃபர்கிவ் தெம், போகட்டும். உங்களால ஃபர்கிவ் பண்ண முடியலன்னா கூட சரி ஓகே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருங்க அவங்கள, லெட் தெம் கோ. அவங்களுடைய எண்ணங்களும் அவர்களோட சேர்ந்து போகட்டும். இங்க பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். காஷன் இஸ் வாரண்டட், லுக் டீப்பர் இன்டு திஸ் சிச்சுவேஷன் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர். இன்னும் 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 நிறைய உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா யூ ஹாவ் டு ஃபர்கிவ். வேற வழியே இல்லை. நீங்க மன்னிக்கலைன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. யூ வில் பி ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். ஆனாங்க போதும், நம்ம நிறைய ஹர்ட் பண்ணியாச்சு. இனிமே நம்மளை ஹர்ட் பண்றதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுன்ற அளவுல நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கோங்க. லைஃப் இஸ் கோயிங் டு பி மச் மச் பெட்டர் ஃபார் யூ. அண்ட் காஷன், மன்னிச்சிருங்க. இல்லைன்னா அந்த எண்ணங்களே நமக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸ் இருக்குல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில ஈர்க்கணும்ல, அதெல்லாம் வர முடியாம தவிர்த்துட்டா யோசிச்சு பாருங்க. அவங்க டேரோல என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கோ? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுதா? ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதுக்காகவே எனக்கு ஒரு அபண்டன்ஸ் என் வாழ்க்கையில வரணும், நிறைய போராடிட்டேன், உறவுகளை தாண்டி நிறைய நான் போராடிட்டேன், இப்போ என்னால முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், நீங்க இந்த விஷயத்துக்கு தான் பிளெஸிங் வேணும்னு நினைச்சீங்க இல்லையா, அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். விரக்தியில உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. இது எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பா அமையுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறத விட ரொம்ப அழகான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க கூடும். அண்ட் ஆல்சோ அதான் ஹோப், அதை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம எதை வேணாலும் லைஃப்ல சாதிக்க முடியுங்க. நீங்க நினைச்சது, நீங்க எதிர்பார்க்கறது எல்லாத்தையுமே உங்களால சாதிக்க முடியும். அதற்கு தேவை நம்பிக்கை. சில நேரத்துல நீங்க நம்பிக்கையை இழந்துட்டு அப்படியே என்னால முடியல அப்படின்னு மனசை தளர விட்டுடுறீங்களோ, அப்படி தளர விடும்போது சரி அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதனால இனிமே எந்த ஒரு கன்ஃபியூஷனையும் மனசுக்குள்ள எடுத்துக்காம சரி என்ன செய்யலாம், இப்போ நான் என்ன செய்யணும், என்ன பண்ணா என் லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு லைனப் தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்கங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய எண்ணங்கள் தான் தடுத்துக்கிட்டு இருக்கு, அதையும் நான் பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல, அப்பப்போ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? சரி அது ஒரு பக்கம் உங்க எண்ணங்களா இருந்தாலும் எனக்கு டயர்டா இருக்கு, என்ன பண்ணி என்ன, நான் ரொம்ப ட்ரை பண்றேன் பட் சம்ஹவ் இட்ஸ் நாட் கிளிக்கிங், அப்படியேற்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதுன்னா யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம போறதுக்கான காரணமும் கூட. ஏன்னா நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், மற்றவர்களுடைய சிந்தனைகளை வச்சு நம்ம எப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இனிமே உங்களுடைய தாட் ப்ராசஸை யூஸ் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கக்கூடிய உறவுகளை ப்ளீஸ் விட்டுருங்க.
தே ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். லைஃப் இன்னும் பெட்டராக இருக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் உங்கள் லைஃப்பை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க போகுது. ஐ ஜஸ்ட் லவ் யுவர் கார்ட்ஸ். மன்னிச்சிருங்க, போகட்டும். மன்னிச்சிட்டா நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது பண்ணிடுங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், யூ நோ வாட் டு டூ. ஸ்க்ரீனில் ஏதோ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் லாட் ஆஃப் குட் திங்ஸ் கம்மிங் யோர் வே. அண்ட் டைம் இப்போ ஆக்சுவலி 1111. அதனால தான் என் ஃபோனோட அலாம் அடிக்குது. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Thank you and bye from R, and as always, keep smiling.